அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று, நம்ம ஊர்ல விலை போகல, வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் விலை போகுமான்னு வந்தாங்க. தம்பி, இது உங்க ஊர் மட்டும் இல்ல, எங்க ஊரும் பெரியார் மண் தான். உனக்கு அங்கேயும் வேலை இல்லை, இங்கேயும் வேலை இல்லை, தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை, ரொம்ப மெத்த படிச்ச, உலகத்திலேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ள தானே நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவா பதிவு செஞ்சு, சரி நீ உன்னதான் சாட்டையால் அடிச்ச, செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்ன. இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு சபதத்தை எடுத்துக்க. 400 நாளுக்கு மேலே ஜெயிலில் இருந்தார். அப்போ தெரியலையே ஆடு என்ன பண்ணிச்சுன்னு. ஆடால தான் நீ உள்ளே போன, ஆட்டோடைய வாட்ச் என்ன வேலைன்னு கேட்டு தான் நீ உள்ளே போன. இன்னைக்கு அதே ஆடு சாட்டையில் அடிச்சுக்குதுன்னு சொல்றிய. இந்த சாட்டை திரும்ப உன்னை அடிப்பதற்கு வெகு நாள் இல்லை. போன தடவைனாச்சு 400 நாள். இந்த தடவை போனாக்கா குற்றம் நிரூபிக்கப்படுவார், நீ ஜெயிலை விட்டு வெளில வர முடியாது. இவர் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாருன்னா அண்ணாமலை என்பவர் மொத்த பெலிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்க மாட்டார். வெறும் செந்தில் பாலாஜியோட டார்கெட்டை மட்டும் முடிச்சிருப்பார். நீ செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளவு பேர் தலைவலியாக அண்ணாமலை இருக்கிறான்றா அது முழுக்க காரணம் செந்தில் பாலாஜி. அவரா சாட்டி அடி அடிச்சுக்கிட்டாரு. நீ ஒரு அறிக்கை வெளியிட்டியா? அவரா செருப்பு போடலன்னு சொன்னாரு. நீ நான் குற்றமற்றவன்று நிரூபிக்கும் வரை நான் செருப்பு போட மாட்டேன், நீ ஒத்துக்கிட்டியா? நீ என்னைக்கு ஒத்துக்கின? நீ ஒத்துக்கோ. நான் குற்றமற்றவன் நிரூபிக்கிற வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு சபதம் எடு. நீ தான் சூடு சொரண ஈனம் மானம் கட்ட ஒரு அமைச்சர். உன்னை வந்துட்டு ஒரு பெரிய வழக்கு இருக்கு. அந்த வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சோம், நீ குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சோம், உனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சோம், நீ என்ன பண்ற? மக்களை காப்பாத்துறதுக்காக வந்த ஒரு தலைவரை பார்த்து நீ சாட்டையில் அடிச்சுக்கிற ஆடுங்கிற. அந்த ஆடு உன்னை என்ன பண்ணு தெரியுமா? நாளைக்கு அவர் மாநில தலைவர்லாம் கூட ஆடு மேய்க்க போயிடுவார், நீ போயிடுவியா? உன்னை செக்யூரிட்டி வேலை கூட ஆளை சேர்க்க மாட்டான். ஏன்னா நீ ஊழல்வாதி, நீ திருட்டுத்தனம் பண்ணவன், நீ பேமானி, மொல்ல மாதிரி. உன்னை எவன் சேப்பா? உன்னை அவர் அரெஸ்ட் ஆகிட்டு வெளில வந்துட்டாரு. அதாவது ஜாமீனில் வெளில வந்திருக்காரு. வெளியே வந்ததுலேருந்து அண்ணாமலை பக்கம் போகலை. அப்போ திமுக காரணம் ஏன்னா நீங்கள் இப்போ சமீபத்தில் இடைத்தேர்தலில் கூட அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலுக்கு திமுக வந்து செந்தில் பாலாஜி முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஈவிகேஎஸ் இளங்கோ நிற்கும் போது. இப்போ இந்த எலெக்ஷனில் யாருக்கு கொடுத்தாங்க? முத்துசாமிக்கு தான் கொடுத்தாங்க. இவரை சீன்லேயே கொண்டு வரல. அப்போ தொடர்ந்து இவர் புறக்கணிக்கப்படுறாரு எங்கள் திமுகவில். ஏன்னாக்கா அண்ணாமலை உன்னை டார்கெட் பண்ணி உங்கள் கதையை முடிச்சிட்டாரு. அதனால் 2ஆம் கட்ட தலைவர்லேருந்து 3ஆம் கட்ட தலைவராக இவர் செந்தில் பாலாஜி ஆக்கிட்டாங்க. அவர் எந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லையுமே அவரை பெருசாக கண்டுக்கிறது இல்லை, எதுலையுமே பெருசாக ஒன்றும் அதை தான் இருப்பை காட்டிக்கணும்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே தான் இருக்கிறோன்றதை காட்டிக்கணும்னாக்கா அண்ணாமலை அவர்கள் தொட்டால் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோங்கிறத அவங்க காட்டிக்க முடியும். இன்னைக்கு நிலைமை அதுதான். லட்சுமிபாடி கட்சியிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே அண்ணாமலை அவர்களை தொட்டால் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் அரசியலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்ட முடியும். அதே போல தான் இவரும் 400 நாளுக்கு மேலே ஜெயிலில் இருந்தார். அப்போ தெரியலையே ஆடு என்ன பண்ணிச்சுன்னு. ஆடால தான் நீ உள்ளே போன, ஆட்டோடைய வாட்ச் என்ன வேலைன்னு கேட்டு தான் நீ உள்ளே போன. இன்னைக்கு அதே ஆடு சாட்டையில் அடிச்சுக்குதுன்னு சொல்றிய. இந்த சாட்டை திரும்ப உன்னை அடிப்பதற்கு வெகு நாள் இல்லை, 2026. அது அவ்வளோ வரைக்கும் கூட போவேனா. இப்பயே சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டாங்க அவரை. ஏன்பா உன்னை யாரை கேட்டு நீ வந்து அவசரமாக நீ அமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட, யாரை கேட்டு ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேஸை இன்னைக்கு விரைவாக முடிப்பதற்கான அனைத்து வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. போன தடவைனாச்சு 400 நாள். இந்த தடவை போனாக்கா குற்றம் நிரூபிக்கப்படுவார், நீ ஜெயிலை விட்டு வெளில வர முடியாது. தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க. அடுத்த 2026 நீ எம்எல்ஏ கூட ஆக முடியாது. இதே கரூர் தொகுதியில் டெபாசிட்டை கண்டிப்பாக இழப்பாரு இந்த செந்தில் பாலாஜி. ஏன்னா அவருக்கு முக்கியமாக இந்த பணபலம், இந்த பணபலம் அனைத்துமே பிடிக்கிடுவாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் திமுக மொத்தத்தையும் பிடிக்கி ஒன்றுமே இல்லாத நம்ம பீஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா உன்னால தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆரம்பத்தில் இருந்தே இந்த இவர் ஆயத்தீர்வை அமைச்சராக இருந்திருந்து, மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருந்து, இவரால் தான் பெரிய தலைவலியே யாருக்கு? திமுகவுக்கு. இவர் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தார்னா அண்ணாமலை என்பவர் மொத்த பெலிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்க மாட்டார். வெறும் செந்தில் பாலாஜியோட டார்கெட்டை மட்டும் முடிச்சிருப்பார். நீ செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளவு பேர் தலைவலியாக அண்ணாமலை இருக்கிறான்றா அது முழுக்க காரணம் செந்தில் பாலாஜி. அது நன்றாக புரிந்து கொண்டு விட்டது திமுக தலைமை. அதனால இனி செந்தில் பாலாஜி ஓரம் கட்டுறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி தன்னுடைய இருப்பை காட்டணும். அப்போ யார் மேலே கையை வைக்கணும்? அண்ணாமலை மேலே தான் கையை வைக்கணும். இவ்வளோ பேசுகிறல்ல, நீ ஏன் வாய் திறந்து பேசலை? இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்காக ஒரு அறிக்கை நீ வெளியிட்டியா? அவரா சாட்டி அடி அடிச்சுக்கிட்டாரு, நீ ஒரு அறிக்கை வெளியிட்டியா? அவரா செருப்பு போடலன்னு சொன்னார். நீ நான் குற்றமற்றவன்று நிரூபிக்கும் வரை நான் செருப்பு போட மாட்டேன், நீ ஒத்துக்கிட்டியா? நீ என்னைக்கு ஒத்துக்கின? நீ ஒத்துக்கோ. நான் குற்றமற்றவன் நிரூபிக்கிற வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு சபதம் எடு. நீ தான் சூடு சொரண ஈனம் மானம் கட்ட ஒரு அமைச்சர். உன்னை வந்துட்டு ஒரு பெரிய வழக்கு இருக்கு. அந்த வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சோம், நீ குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சோம், உனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சோம், நீ என்ன பண்ற? சூடு சொரணம் இல்லாமல் இப்போ அமைச்சர் பதவி ஏற்றுக்கல. ஜெயிலேருந்து வந்த 2 நாளில் போய் அமைச்சர் பதவி வெக்கமா இல்லை உனக்கு? நீ எல்லாம் அவரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு? அவருக்கு படிப்புக்கு ஈடாவியா நீ?
அவர் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இன்னைக்கு மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்த ஒரு தலைவரை பார்த்து நீ சாட்டையில் அடிச்சுக்கிற ஆடுங்கிற அந்த ஆடு ஒன்று என்ன பண்ணுன்னு தெரியுமா? நாளைக்கு அவர் மாநில தலைவர்லாம் கூட ஆடு மேய்க்க போயிடுவார், நீ போயிடுவியா? உன்னை செக்யூரிட்டி வேலை கூட ஆளை சேர்க்க மாட்டான். ஏன்னா நீ ஊழல்வாதி, நீ திருட்டுத்தனம் பண்ணவன், நீ பேமானி, மொல்ல மாதிரி நீ உன்னை எவன் சேர்ப்பான்? உன்னை நீ திமுக உன்னை வெளியே துரத்திட்டாக்கா உன்னை எவன் சேர்ப்பான்? உன்னை எவனுமே சேர்க்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கு செந்தில் பாலாஜியில் திமுகவில் எவனுக்குமே இருக்கிறது கிடையாது.